Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 3/1/2026 சனிக்கிழமை கார்னியா கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கேசிங்னு பார்த்துடலாம். போன மாதம் இதே ஃபஸ்ட் வீக் வந்து சனிக்கிழமை கார்னியா கம்பெனியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 669 மாதிரி வந்திருக்கு. அண்ட் போன வாரம் 429, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ரிசல்ட் வந்து 825 வந்திருக்கு. நம்ம வந்து கடைசியாக கொடுத்துருந்த சேனலில் கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்துட்டு நான் புதன்கிழமைக்கு வந்து புதன்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 610 மாதிரி வந்துருந்தது புதன்கிழமை ரிசல்ட்டு. அன்றைக்கி வந்து பப்ளிக் வீடியோவில் கொடுத்துருந்த நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 610 வந்து கெஸ்ஸிங்கில் எதுலேயுமே மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து பேர் நம்பர்ஸில் வந்து 61ன்றது 76, 21, 14 மாதிரி கொடுத்துருந்தேன். பேர் நம்பரில் வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருந்தது. அதிகபட்சம் வந்து நம்ம பேர் நம்பரும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா பேர் நம்பருக்குள்ளே வர நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் வந்து கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர் வந்துட்டு ஃபாலோ ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். இல்லைனா வந்து சப்போஸ் வந்து அது மிஸ்மேட்ச் ஆகி போகும். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நான் கொடுக்குற நம்பர் வந்து 100% வந்து கன்ஃபார்ம் நம்பர் எதுவுமே வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். போன மாதம் வந்த ரூட்டு போன வாரம் வந்த ரூட்டில் வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து பேர் நம்பரில் நம்ம மேட்ச் பண்ணும்போது பேர் நம்பருக்குள்ளே வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது கூட வின்னிங் நம்பர் அதுக்குள்ளே வந்து வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ முடியுமோ உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுதான் வந்து எப்போதும் சேஃபாக இருக்கும். அதனால் வந்து கொடுக்குற கெஸ்ஸிங்கில் உங்கள் நம்பரில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து போன மாதம் ரூட்டில் போன வாரம் வந்த ரூட்டில் பார்த்துட்டு இன்றைக்கு உண்டான பேர் நம்பர் வந்து கொடுத்துட்றேன். நாளைக்கூட சனிக்கிழமையோட ட்ராக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு செட் ஆகிற நம்பர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு ஒன்றா பார்த்துருவோம். முதல்ல போன மாதம் இதே வார ரிசல்ட் வந்து 669 கண்டினியூஷன். அடுத்த வாரம் 146, அடுத்து 563, போன வாரம் 429, இன்றைக்கி ஃப்ரைடே ரிசல்ட்டு 825. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸுக்கு வந்து 1 by 1 சொல்லும் போது தான் வந்து புரியும். அதனால தான் வந்து ஒரு வாரமாக வந்து நம்ம க்ளீனாக வந்து போன மாதம் எப்படி போன வாரம் எப்படி வந்துட்டுன்னு பார்த்து மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி வரும்னு சொல்கிறது. இப்போது போன மாதம் 669க்கு நமக்கு 1 day பிஃபோரில் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 537. இங்கே வந்து க்ளூ நம்பரோட ஏபிலே வந்து இந்த 14க்கு பவர் 69 இந்த மாதிரியும் சில நாள் வரும். ஆனால் வந்து க்ளூ நம்பரோட பிசிலேருந்து நம்ம எடுப்போம். அதுதான் ஃபாலோயிங்கு. கண்டினியூஷனில் அப்படி தான் போவோம். இப்போ 43க்கு அடுத்து 54, அடுத்து 64ன்னு போய் முடிஞ்சிச்சு. 65 அல்லது 54க்கு அடுத்து 65 முடியாமல் 6ன்னு முடியும். ஆனால் 64 முடிஞ்சிச்சு. இதில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். கடைசியாக வர நம்பர்லேருந்து ஒரு போர்டு கம்பல்சரி பாஸ் ஆகும். அப்போ பி போர்டு 6 இல்லை 1 வந்து கம்பல்சரி பாஸ் ஆகும். போன மாதம் ஃபஸ்ட் வீக் அப்படி தான் இருக்குது. 64ல் ஃபஸ்ட் நம்பர் அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும். கொஞ்சம் ஒரு 50%, 40% தான் வந்து செகண்ட் நம்பர் பவர் ஆகும் ஒரு சில நேரத்தில். அப்படி தான் போன மாதம் ஆகிருக்கு. ரிசல்ட்டு 669. ஓகே, கிளியராக பொறுமையாக சொல்கிறேன் புரிகிற மாதிரி. இந்த ரூட் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகுமா நாளைக்கோட கெஸ்ஸிங்க்கு? இன்றைக்கி ரிசல்ட்டு 825க்கு இங்கே பார்த்திங்கன்னா 43, அங்கே 14க்கு 69 ஆச்சு. இங்கே 43க்கு அது ஒரு 98ஆவோ 93ஆவோ வரலாம். அது கெஸ்ஸிங்கில் இருக்குது. நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 31 வந்து நம்ம எப்படி மேட்ச் பண்ண போகிறோம். 31க்கு அடுத்து போன மாதம் ரூட்னா 42, அங்கே வந்து நமக்கு 43க்கு 54, கடைசியாக வந்து 64ன்னு முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே வந்து 31, 42, 52ன்னு போய் முடியணும். நான் என்னோடய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் 52, 53 ரெண்டுமே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 53ன்னு முடியறதுக்கு எனக்கு வந்து நாளைக்கு இப்படி தான் போகுன்ற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. நான் 2 நம்பர் நான் கொடுக்குறேன். 52, 53க்கு 57, 58 இந்த மாதிரி வரலாம். ஓகே, இதில் வந்து நமக்கு பவர் ஆகாமல் இப்படி 57, 58ன்னே வர்றது தான் அதிக சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி வந்ததுன்னா இதுக்கு வந்து 757 அல்லது 758 இந்த மாதிரி வரலாம். இது வந்து போன மாதத்தோட ரூட்டில் நம்ம மேட்ச் பண்ண நம்பரு. ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இது தான். இதுலேருந்து வரது வாய்ப்பு இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி தான் அங்கே 6 வந்து நமக்கு பி போர்டில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சு. இங்கே 5 இருக்குது. நாளைக்கு பி போர்டில்
5ஓ 0வோ ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரூட்டில். நான் கடைசி நம்பர் தான் மாறுமே தவிர சென்டர் நம்பர் மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை 954. ஓகே, இங்கே வந்து 15க்கு அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 26. ஓகே, இங்கே 3வது ஸ்டெப்பு போல் 37 இல்லை 36ன்னு போகல, 2வது ஸ்டெப்லேயே முடிஞ்சிச்சு. இதில் வந்து 26ல் ஒரு போர்டு பாஸ் ஆகுது. அதாவது 2 சென்டர் போர்டு 2 அல்லது 7 வரணும், 2 வந்திருக்கு. ஆனால் 26 3க்கே போல் 27ன்னு முடியணும் அல்லது 28ன்னு முடியணும். ஆனால் வந்து போன வாரம் +3ல் போய் 29ன்னு முடிஞ்சிடுச்சு. போன வாரம் எந்த நம்பரும் பவரால் 2 அல்லது 7ன்னு வந்திருக்கணும் பி போர்டில். ஆனால் 2 அப்படியே வந்துச்சு. 29 நமக்கு 429 வந்துச்சு. போன வாரம் செகண்ட் லைனில் பி போர்டு பாஸ் ஆகுது. இப்போ இங்கே வந்து 31க்கு 42க்கு நாளைக்கு நின்றுதுன்னா செகண்ட் நம்பர் 4. 3வது லைனு போகும்போது தான் வந்து 53க்கு போகுது. இப்போ 2வது லைன்லேயும் முடிஞ்சுன்னா 4 புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ 4னா பி போர்டில் 4ஓ 9ஓ வரணும். சரியா? இப்போ 4ஓ 9ஓ வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த 43 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 43 93 நாளைக்கு பிசியில் வரலாம். அப்படி வந்ததுனால் 943 993 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 9 வச்சு 943 993 மாதிரி வரதுக்கு உங்களுக்கு கிளியராக புரியுன்றக்காண்டி தான் போன வாரம் அந்த ரூட்டில் ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் சி போர்டுக்கு போன மாதம் பாருங்கள் இந்த 4 9ன்னு வந்துச்சு அடுத்த நாள். அதுக்கு அடுத்த வாரம் 1 பவரில் 6. அதுக்கு அடுத்த வாரம் எந்த மேட்சும் ஆகலை, 563 ரிசல்ட்டு. போன வாரமும் இங்கே சி போர்டு 1 5 ரெண்டுமே மேட்ச் இல்லை. நாளைக்கு 3 1 3க்கு பவர் 8 இல்லை டேரெக்டாக வந்தால் 3, 1க்கு டேரெக்டாக 1 பவரில் வந்தால் 6 இல்லையா. நான் வந்து நம்ம 3க்கு வந்து ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது. போன மாதமும் சென்ட்ரலேருந்து தான் எடுத்திருக்கான். அதனால் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 நம்பர் தான் வந்து நாளைக்கோட கெஸ்ஸிங்கு. இப்போ இது இல்லாமல் எனக்கு வந்து பேர் நம்பர்ஸ், நம்ம பேர் நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பேர் நம்பரில் நாளைக்கு வந்து பேர் நம்பர் வந்து 46 91 58 இந்த நம்பர்லேருந்து பிசி 3D 4D கூட வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து நமக்கு நம்ம எடுத்திருக்க நம்பரில் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆன அந்த 58 இருக்குது, 9 8 எல்லாமே இருக்குது. மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங்கில் வர நம்பரை, இது வந்து லாஸ்ட் வீக் ரூட்டும் இது வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டும். ஓகே, இதில் பேர் நம்பருக்குள்ளேருந்தும் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பி போர்டில் 5 0ஓ 4 இது லாஸ்ட் மந்த் ரூட்டில் வந்தால் இது, லாஸ்ட் வீக் ரூட்டில் வந்தால் இது, 4 9ஓ வரலாம். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். சிங்கிள் ஷாட் நாளைக்கு வந்து சிங்கிள் ஷாட்டாக நம்ம வந்து சிங்கிள் நம்பர் தான் கொடுக்கணுன்னு இருக்கோம். ஆனால் வந்து பவரில் மிஸ் மேட்ச் ஆகிறதுனால போன வாரம் ரூட்டில் மேட்ச் பண்ணதில் சிங்கிள் ஷாட்டாக வந்து போன மாதம் ரூட்லேயே வந்து பி போர்டில் 5 வச்சு 758ன்ற நம்பர் சிங்கிள் ஷாட்டாக வர்றதுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் அதிகமாக தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கெஸ்ஸிங் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ கிளியராக பார்த்துட்டு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் வின்னிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு கெஸ்ஸிங் எப்படி எடுத்து எப்படி கொடுக்குறோம், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்பில் நம்ம கெஸ்ஸிங் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கம்பல்ஷன் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ போஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.